வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். முருகனுக்கு அறுபடை வீடுகள் அமைந்துள்ளன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை என்னும் சோலைமலை ஆகும். ஆறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கொண்டுள்ளது. ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். இங்குள்ள முருகன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது சிறப்பானதாகும். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளது. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. இது குரு ஸ்தலமாகவும் விளங்குகிறது. முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஞானப்பழம் அடைய வேண்டி போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். நான்காம் படை வீடு சுவாமிமலை. தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகிறார். ஐந்தாம் படை வீடு திருத்தணி. திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்து கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும். இக்கோயில் அருணகிரிநாதர், முத்துசாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம். ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை ஆகும். இங்கு ஔவை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மனிதராக இருக்க முடியாது என ஔவை தெரிந்து கொண்டார். இத்திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்ற மெய் அறிவையும் உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம். முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர், சரவண பவ என்ற முருகனின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தில் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்றவற்றை குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான்தான். ஒருவர் ஷஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது, மனம் வாடாது, குறைவின்றி 16 பேரும் பெற்று நெடுநாள் வாழலாம். திருப்பரங்குன்றத்தில் பரம்பொருளை வழிபட்டால் திருமணம் நடைபெறும். திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை கடலில் நீராடி பின் வழிபடுதல் நல்லது. வியாதி, பகை ஆகியன நீங்கும், மனம் தெளிவு பெறும். பழனி ஞானப்பழமாக இருக்கின்ற முருகப்பெருமானை, பழனி ஆண்டவரை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும். சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் ஞானம், சுகவாழ்வு, மகிழ்வு ஆகியவற்றை பெறலாம். திருத்தணி குன்றிலே குடியிருக்கின்ற திருத்தணிகை முருகனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கோபம் முழுமையாக நீங்கும். பழமுதிர்ச்சோலை இங்குள்ள முருகனை வழிபட்டால் பொன் பொருள் வருமானம் பெருகும்.
அங்குள்ள அருவியில் நீராடுதல் மிகவும் சிறப்பு. வெற்றிகள் அருளும் வேலனின் திருநாமங்கள். ஓம் அழகா போற்றி, ஓம் அறிவே போற்றி, ஓம் அரண் மகனே போற்றி, ஓம் அயன்மால் மருகா போற்றி, ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி, ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி, ஓம் பன்னிரு கை வேலவா போற்றி, ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி, ஓம் இடர் களைவோனே போற்றி, ஓம் உமையவள் மகனே போற்றி, ஓம் உலக நாயகனே போற்றி, ஓம் ஐயனே போற்றி, அருளே போற்றி, ஓம் ஓம்கார சொரூபனே போற்றி போற்றி.